ஹாய் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ட்ரெயின் டு டுவெல் பார்ட் 6 ஓகேவா. பார்ட் 5 வந்து எப்படி எப்படி பண்ணாங்க நம்ம ஜங்கு கொஞ்சம் ஜிம்மில் பார்க்குறாங்க ட்ரெயினில். அப்போது அவரும் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி கேட்குறாங்க. என்ன ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் யார் ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் ஜங்கு கொஞ்சம் தெரியல ஜங்கு கேட்குறாங்க. சார் தெரியல சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு எப்படி தெரியாமல் போகும். நான் ஜங்கு தான் ஜங்குக்கு ஒரு சுகா யங் சின்ன யங் நம்பி யங் காய் ஜவ் யங் தெரியல கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி எனக்கு தெரியல ஜிம் சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாமல் போகும் ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நீங்கள் யாரும் தெரியல ஓகேவா. நீங்கள் இருக்க எங்கிட்ட வாய்ஸ் ரைஸாக பண்ணி பேசுகிறீங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஐம் சாரி நான் ஜங்கு கூட ஜிம் ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்கிறேனே ஜிம் சொல்கிறாங்க. உங்கள் பேர் பா ஜிம் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு பேர் பா ஜிம் தான் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் மிஸ்டர் எனக்கு தெரியல ஓகேவா ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜிம் தான் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எப்படி தெரியாமல் போயிடும் யாருன்னு கேட்குறான். எனக்கு புரியலையா இது ஜிமின் தானே. ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. எப்போதுமா ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிமின் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்க ஹேங் சொல்கிறாங்க. நீ ரீச் ஆகிட்டே சொல்கிறாங்க. ஹேங் கொரியா வந்துட்டேன் ஆனால் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் ஜேர்னி எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஜேர்னிலாம் ஓகே தான். அப்புறம் சொல்கிறாங்க என்ன கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லை கம்பார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு ப்ராப்ளமாக கேட்குறாங்க. ஆமாம் யாரோ ஒரு பர்சன் ஸ்ட்ரேஞ்சராக இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறோம் ஸ்ட்ரேஞ்சராக ஜங்கு பார்த்துருக்காங்க. இப்போது அந்த பக்கம் பர்சன் இருக்காங்க வேறு ப்ரோகம் ஓகேவா. ஏன்டா நீ பாரு நான் சேஃபான கம்பார்ட்மெண்ட் மாதிரி வேணும் சொல்கிறாங்க. இதே நான் வந்து புக் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. 2 பர்சன் தான் சொன்னாங்க. நான் நினச்சி டீசெண்டாக ஒரு பர்சன் வருவாங்க சொல்லிட்டு யாரோ ஒரு பர்சன் ஸ்ட்ரேஞ்சராக உட்காந்துருக்காங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இப்போ அவங்க பார்க்குற சரி ஓகே சேஃபாக தானே இருக்கா சார் சேஃபாக இருக்க வேணா கம்ப்ளீட் சொல்கிறேன் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சேஃபாக சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஒன்று ஃபோன் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஓகே எங்கள் வீட்டுக்கு வச்சு ஆகிட்டு ஃபோன் பண்ணுறேன் சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க ஜிம்னி பார்த்துருக்காங்க. இவன் அந்த மாதிரி பர்சன் இல்லையே அவன் வந்து ரொம்ப கைண்டாக தான் இருப்பான். ரொம்ப கைண்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பான். ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை இவன் ஜிமின் தானே ஜிமின் நேம் கரெக்டு தான் இது அவன் தான் இல்லை ஆனால் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான் சொல்லிட்டு ஜங்கு டக்குன்னு நினச்சிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் நான் சொல்லிச்சாங்கக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்லிச்சாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒர்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. டே நானே சொல்கிறாங்க நான் ட்ரெயினில் இருக்கேன் டே சொல்கிறாங்க. சரி ஓகே கிராண்ட்மா குழம்பு சொல்லிட்டு அந்த சின்ன சொல்லியிருந்தாங்க. அதுன்னு போகிற சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன நம்பிடுவாங்க நேற்று போயிட்டாங்க. நான் இன்றைக்கி தான் போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா போய் பாரு சரி எப்படி இருக்காங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை டே நான் மட்டும் வேறு ஒன்று பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்லிச்சாங்கக்கா சொல்கிறாங்க. நான் ஜிம்மி பார்த்துட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் ஜிம்மி பார்த்துட்டே சொல்கிறாங்க. ஜம்க்கா என்ன சொல்கிறேன் நீ ஜிம்மில் சொல்கிறாங்க. ஆமாம் டே நான் ட்ரெயினில் பார்த்து நான் ட்ரெயினில் தான் இருக்கேன். ஜிம்மி ஆஃபீஸில் இருக்கான். ரொம்ப டோட்டலாக மாறி இருக்கா. இத்தனை வருஷத்தில் ரொம்ப மாறி இருக்கான். அவன் டோட்டலாக பார்க்கறதுக்கு அவனே வேறு மாதிரி இருக்கான். ஆனால் அவன் தான் டே ஆனால் நான் பேசுகிறேன் என்னை யாரும் தெரியாமல் பேசுகிறான் டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் பேசுகிறேன் டே யாரும் தெரியாமல் பேசுகிறான் ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாங்க. செக்கே சொல்கிறாங்க. ஜங்காதி நீ சொல்கிற உண்மை ஏன் ஜிமின் தானே மூச்சு தானே சொல்கிறாங்க. மூச்சு தான் அவன் ஜிமின் தான் ஜங்கா டே எனக்கு தெரியும். ஆனால் அவன் வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்டாக பேசுகிறான் டே ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை அவன் கோமா இருக்கான் ஹார்ட்டாக இருக்கான்டா அதனால கோமா பேசியிருப்பான் கோமா இருந்துருப்பான்டா அதனால பேசியிருப்பான். நீ தான் வந்து ஹாஸ்டல் பேசுகிறதா சொல்கிறாங்க. இல்லை நான் எதுவும் சொல்ல நான் ஜஸ்ட்டு கேட்டேன் ஜிமின் தானே கேட்டேன் நான் ஜங்குக்கு நம்ம எல்லாரை பற்றி சொன்னேன். நீ உங்களுக்கு ஞாபகம் கேட்குறான் எனக்கு தெரியாது யாருன்னு தெரியலன்னு சொல்கிறான்டா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் டே நான் வீடியோ கால் பண்ணி காமிக்கிறேன் நீ பார்க்குறேன் அவன் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் நீ ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்குக்கு தான் ஆடியோ கால் கட் பண்ணி வீடியோ கால் பண்ணிட்டாங்க. வீடியோ கால் பண்ணிவிட்டு அவர் ஜிம்முக்கு தெரியாமல் அவர் காமிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே பார்த்து ஒரு மாதிரி அப்படி இருக்க அவருக்கு டோட்டலாக ஜிம் மாதிரி இருக்காது சொல்லிட்டு புரியுது. அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அவர் எல்லாமே டோட்டல் ஆனால் அவ்வளோ ஹேர் கட் பார்க்குறது 5 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப எங்கே தான் தெரியாது. இப்போ நம்ம டே வந்து பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு டே சொல்கிறாங்க. இது என் ஜிம்மின் தான்டா சொல்கிறாங்க. அதுக்கு அவன் ஜிம்மின் தான் சரியா அந்த ஜிம்மிலே தான் அவன் ரொம்ப மாறி இருக்கான் 5 வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப மாறி இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஆனால் ஆமாம் சொல்கிறாங்க. சரி அவங்க கோமா இருக்க போயிது ஓகேவா. இப்போ நீங்கள் பூசன் தானே போயிருக்கீங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ கூட வந்து நான் சரியா சொல்கிறேன் நீ வரையா. ஆமாம் நான் வரேன் வைக்கிற ஜெக கூட்டிகிட்டு பாப்பா தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. நீ வரே டே நான் வரேன் வைக்கிற வந்து பேசுகிறேன் ஏன்னா ஜிம்மில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் நான் அவனை பார்க்கணும் மனப்பி உங்களுக்கு சரியாக சொல்கிறேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டு சோல்மேட் ட்ரூ சோல்மேட்ன்றவங்க அவங்க கஷ்டத்தில் அவங்க கூட இருக்கணும் சரியா. நான் ஜிம்மில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அவங்க ஃபேமிலி அப்படி இருந்த போனால் பக்கத்துலாம் போயிட்டேன் சரியா. நான் ஜிம்மில் பார்த்தே ஆகும்டா நான் வரேன் சரியா சொல்லிட்டு ஜங்குட்டே தான் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ டே ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக அவன் வருவேன். நீ என்கிட்ட வேணா நீ யாரும் தெரியாத மாதிரி சொல்லலாம் ஆனால் உங்கள் சோல்மேட் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஜங்கு பார்க்குறாங்க உங்கள் சோல்மேட் வந்து கேட்பாங்க அப்படின்னு பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜேக்கி வந்து உட்காராங்க. ஜிம்முக்கு முன்னாடி எப்படின்னா ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா ஜங்கு ஒரு செகண்ட் கூட பார்க்கவே இல்லை. இவரு கூட பார்த்துக்கிட்டு இருக்க வச்சுக்கிடுவாங்க. நம்ம ஜிம்முக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆகிட்டு ஒரு மாதிரி.
ஜிமின் டக்குன்னு ஃபர்ஸ்ட் மாஸ்க் எடுத்து வேர் பண்ணுறாரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, மாஸ்க் எடுத்து போட்டுறாரு. செகண்ட் அவருக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு சொல்லிட்டு ஒரு டைமிங்ஸ் அலாரம் செட் பண்ணிட்டு லேப்டாப்பில் க்ளோஸ் பண்ணிட்டு அது எப்படிக்கா ஃபுல்லாக அவங்க படுத்துட்டாரு. ஐஸ் கூட க்ளோஸ் பண்ணிட்டாரு. எப்படினாக்கா இது மாஸ்க்லாம் போட்டு ஃபுல்லாக அவர் படுத்துட்டாரு. இந்த பக்கம் ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படியே அமைதியாக இருக்காரு, எதுவுமே சொல்லாமல் பார்த்துருக்காங்க. தூங்கினா கூட பார்த்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைலாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இப்படி ஜங்கு பார்த்துருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ அழகாக மாறிட்டா ஜங்கு பார்த்துருக்காங்க. தெரியாமல் காமிக்கிறியா, கோவம் தான் திட்டிக்கோ இல்லை அடிச்சுக்கோ, அதை விட்டு தெரியாமல் பேசுகிற டே வரட்டும். ஜங்கு பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் ஹொபியை சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்கிறாங்க, பா நம்ம பூசான் போல சொல்கிறாங்க. பூசான் எதுக்குடா சொல்கிறாங்க, ஏன் ஜங்கோட கிராண்ட்மாக்கு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் உள்ள சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ வா சொல்கிறாங்க. சொல்லிடா சொல்கிறாங்க. ஒரு பாசனை நம்ம பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. ஒரு பாசனை யார் ஜெவ் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசன் லைஃப்பில் நான் ஒரு பாசன் மிஸ் பண்ணிட்டு கூட அடிக்க சொல்லவில்லை, நான் வந்துட்டு நிறைய தப்பானிக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி எப்படி சொல்கிறாங்க, ஜிம்மி வந்திருக்கான் நீ வா சொல்கிறாங்க. என்ன டே சொல்லிட்டு வாடியா வா ஜவாப் சொல்லிட்டு போட்டாக்க நம்ம அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது. நம்ம ஜெவப்பு டே தானே மேரேஜ் ஓகே மேரிட்டாக இருக்காங்க. அவங்க கூட மேரேஜ் இருக்கும். பாப்பா இருக்குது. பாப்பா தூக்கிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க காரில். நம்ம காரில் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இது இப்போ கொஞ்சம் ஜிம்மி பார்த்துருக்காங்க. ட்ரெயின் ஃபைலாம் 3 இப்படிக்கா ஒரு 2 hours ரீச் ஆகுது. இப்போ அலாரம் அடிக்க ஜிம்முக்கு டக்கு நம்ம ஜிம்மி ஏஞ்சிட்டு இப்படிக்கா ட்ரெஸ்லாம் கரெக்டாக சேஞ்ச் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அவர் ரக்கிச்சுட்டு வெளியே இருந்துக்கிறாங்க. ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. அவங்க ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பாஸ் நின்றுருக்காங்க. அங்கே அவ்வளோ ஒரு ராயல் கார் இருக்கு. ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குங்க டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பா ஹேண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிமின் டக்குனு எங்களோட போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட் பார்க்குறாங்க. ஜிமின் தம்பி வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டு அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஜிம்மில் லக்கேஜ் எடுக்கிறாங்க. ஜிம்மில் அவங்க ஹக் பண்ணுறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஜெல்லாம் மிஸ்ஸியும் சொல்கிறாங்க. மிஸ்ஸி லாட்ஸ் அப்பா சொல்கிறாங்க. என்னதான் அந்த வீடியோ காலில் பேசினாலும் நேரில் பார்க்கணும் வர மாட்டேது இல்லைப்பா சொல்கிறாங்க. சீக்கிரம் தொட்டு பார்க்குறாங்க. ஜெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, குழந்தை இவ்வளோ அழகாக இருக்குது. ஜம்கோட ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜம் பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க கார் நிற்குது. சரி பழமா அம்மா வெயிட் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. ஓகே பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா கார் ஓப்பன் பண்ணுறாங்க. அது பக்கம் ஜம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறாக்கா. அது அவ்வளோ லக்ஸரியான ஒரு காரு. இப்படி ஒரு லக்ஸரியான கார் எப்படி ஜிம்மிட்ட இருக்கும் அப்படி பார்த்துருக்காங்க. ஜிம்மி ஃபேமிலி 4 ஃபேமிலி சொல்லிட்டே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு கார் அவங்க கிட்ட சொல்லி அதே பார்த்துருக்காரு ஒரு. இப்போ நம்ம ஜம்கால் நம்ப முடியல. இப்போ ஜங்கோட ஜிம்மி அப்பா அப்புறம் ஒரு டிரைவர் அங்கே 3 பேர் காரில் உட்காந்துருக்காங்க. பல மாதம் இப்போ கார் மூணு ஆகிட்டு இருக்கு. ஜங்கோடு பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ பர்சன் கூப்பிட்றாங்க. ஜங்கோக்கு சொல்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. நம்ஜினியாங்க சொல்கிறாங்க. என்ன தெரிஞ்சுக்கா சொல்கிறாங்க. நம்ஜினி அதை சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்மினி நான் ஜிம்மில் பார்த்தேன் சொல்லிட்டு ஜங்கோக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜங்கு கார் சொல்கிறாங்க. பார்த்தேன் அந்த கார் சொல்கிறாங்க. அந்த காராக சொல்லி பார்க்குறாங்க. இப்போலாம் அந்த கார் இப்போ நியூ மாடலாக வந்துருக்கும். அந்த கார் எப்படி ஜங்கோக்கு ஜிம்மி கிட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி அப்படிங்க அது அந்த மாதிரி கார்லாம் சொல்கிறாங்க. எனக்கு நம்ப மாட்டேங்க, நான் பார்த்தேன் டே கூட வீடியோ காலை பார்த்தா அது ஜிம்மி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி தான் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. நம்பி நம்ப முடியல. சரி ஓகே வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க எனக்கு ஜிம்மில் வீடு பிளேஸ் மாறிட்டாங்க. அவங்க வேற ஒரு பிளேஸ் வந்து இடம் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க. அதனால இப்போ நம்ம டே வந்துட்டு இங்கே பூசா வந்துட்டு அவங்க டேரக்டாக ஜங்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கு எங்கே இருக்கா சொல்லி ஜிம்மில் எங்கே பார்த்தா சொல்கிறாங்க. ஜங்ஷன் தான் பார்த்து அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போனாரு சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்தாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு பழைய வீட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு சேல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க தெரியலையே. ஜங்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்கே இருப்பாங்க, பூசாவில் இருக்காங்க, நம்பர் தெரியாது, என்ன பண்ணுறது. ஜங்கு பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஜிம்மில் வந்துருக்காங்க. கிராண்ட் அப்படி இருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஓகே தான், அதை சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி அவ்வளோ கன்சிடர் இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. என் ஜங்கு எங்கே பார்த்து சொல்லிட்டாங்க. இங்கே தான் எங்கள் பார்த்து லாஸ்ட்டாக இங்கே தான் இறங்கினா அவங்க அப்பா கூட்டிட்டு போன ஒரு காரில் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய கார் இருக்குனாக்கா மேபி வந்து இப்போ சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் அப்படிலாம் அச்சீவ் பண்ண முடியாதுல்ல. அவங்க எனக்கா சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம கம்பெனி தான் கம்மியான சேலரி கொடுத்துருந்தோம். ஏன்னா ஃபாரின் போயிருக்கான். ஓகே ஃபாரின் நல்லா சேலரியாக வாங்கியிருப்பான். அதை சொல்கிறாங்க. இதனால் அவ்வளோ லட்சம் காராக சொல்கிறாங்க. எனக்கா ஒர்க் பண்ணால் கூட ஒரு 2, 3, 4 lakhs 5 lakhs சேலரி வாங்கினா கூட அப்படிலாம் பண்ண முடியாதுடா சொல்லிட்டு அவ்வளோ லட்சம் இருக்க முடியாது சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்களா அவங்க இருக்கிற அந்த இது பார்த்தாக்கா அவன் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற பற்றி கூட சொல்கிறாங்க. இது ஒரு கம்பெனிக்கே சிஓ மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஒரு கம்பெனிக்கு சிஓ மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பவும் இருக்க முடியல. என்ன சொல்லிட்டு புரியல வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம தெரிஞ்சிருக்கோம். பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிக்கு ஒரு கால் ஒரு நம்பி குரூப் ஹலோ சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க சார் வந்து நம்ம ஜேபி குரூப் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜேபி குரூப் சார் அந்த ஜேபி குரூப்போட சிஓ வந்து அவங்களை மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆமாம் நம்ம கூட கார்பரேஷன் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்க டைப் வச்சுக்கிட்டு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த நம்பிச்சுடைய செக்ரட்டரி சொல்கிறாங்க. அது கேட்குறது நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க நல்ல விஷயம் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க. வித்தின் 2 days ஆமாம் சார் வித்தின் 2 days அவங்க கொரியா வந்திருக்காங்க சொல்கிறாங்க. கொரியா வந்திருக்காங்களாமா அவங்க கொரியா வந்திருக்காங்களாமா அவங்க மீட் பண்ண வரணும்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. வந்து இங்கேயும் நேரில் மீட் பண்ணுறாங்களாமா சொல்கிறாங்க. இப்போ அது கேட்குறேன்
நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஓகே நான் ரொம்ப டேஸாக உங்களுக்கு ட்ரை வச்சுக்க ஆசைப்பட்றேன். ஒரு டைம் மீட் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க ஃபேஸ் வந்து பப்ளிக்காக காமிக்காமல் இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் சார் அவங்க டைம் நேரில் வருவாங்க நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகே எனக்கு அவங்க பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கும் இந்த எங்கேஜில் இவ்வளோ ஒரு இப்படி எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. மற்றவங்க இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப அவங்க பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்லிட்டாங்க. செகண்ட் கூட கொலாபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க சார். ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்பி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இவங்கள பார்க்குறீங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு இல்லைடா இந்த மாதிரி நம்ம ஜேபி குரூப்னு சொல்லி கேள்விப்பட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவர் யாரும் தெரிய மாட்டேது அந்த ஜேபி யாரும் தெரிய மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த பர்சன் நம்ம கூட கொலாபரேஷன் பண்ண ஒதுக்காங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க ஆமாம் நம்ம கூட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்களாமா. நம்ம அவங்க மீட் பண்ணுறோம் ஓகேவா நம்ம கொலாபரேஷன் அவங்க கூட பண்ணுறோம் ஓகே சொல்லிட்டாங்க. என்னோட ட்ரீம் சொல்லி சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு எங்கள் சார் இப்படியாக ரொம்ப எங்கேஜ் இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பிளேஸ்க்கு வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ஆர்டிகல் தான் படிச்சிருக்கோம் நம்ம அவங்களை பார்த்து கூட சொல்லிட்டாங்க. ஆமாம் இப்போ வரைக்கும் பேச வந்து ரிவ்யூ பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜிம் வீடு கண்டுபிடிக்கணும் சொல்ல ஜிம் வீட்டை கண்டுபிடிக்கணும். ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் யாருக்குமே ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க.